அனைவருக்கும் வணக்கம். சரஸ்வதி இயற்கை வழி வேளாண்மை, பிள்ளையார்குப்பம் கிராமம், ராணிப்பேட்டை மாவட்டம். இங்கே பார்க்குற தக்காளி நம்ம நிலத்தில் இயற்கையான முறையில் தற்சார்பு விவசாயத்தின் மூலியமாக விளைவிக்கப்பட்டது. சென்ற ஆண்டு ஒரு 4-5 ரகம் உற்பத்தி செய்தோம். இந்த ஆண்டு 20 ரகத்துக்கு மேலே இருக்குது. நீங்கள் பார்க்குற தக்காளியிலே ஒரு 3-4 ரகம் ஒன்றா போட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும், இதுலேயே ஒரு 2 ரகம் இருக்குது. அது மாதிரி இதுலேயே ஒரு 2-3 ரகம் போட்டு வச்சுருக்கோம். இதில் குறைஞ்சபட்சம் பார்த்தாக்கா ஒரு 22-23 ரகம் தக்காளி இருக்குது. இந்த தக்காளி முழுவதும் விதைக்காக எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த முறை விதை உற்பத்தி செய்து அனைவருக்கும் பகிரலாம் என்ற ஒரு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுதான் நம்ம பாரம்பரிய ரக தக்காளி. நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் தக்காளி என்ற ஒரு பேரில் இருக்கிறது. ஆனால் தக்காளி மாதிரி தக்காளி கிடையாது. இது பாருங்கள், இது மாதிரி தான் இருக்குது நாட்டு தக்காளி. இயற்கையான முறையில் விளைவிச்சது. நம்ம வீட்டுக்கு இந்த தக்காளி தான் பயன்படுத்துகிறோம். நம்ம நிலத்தண்டை வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் தக்காளி எப்படி விளைவிக்கணும் அப்படின்றது. இது இல்லாமல் சிறகு அவரை, மூக்குத்தி அவரை, ரகம் ஒரு 2-3 ரகம் உற்பத்தி செய்து வச்சுருக்கோம். சிறகு அவரையிலே ஒரு 3 ரகம் இருக்குது. நீல அவரை, பச்சை ரகத்தில் நீல அவரை இருக்குது. அதிலே குட்டை ரகம் இருக்குது. அதிலே சாம்பல் ரக அவரை இருக்குது. சிறகு அவரையிலே தம்பட்டை அவரை உற்பத்தி பண்ணியிருக்கோம். ஒரு சில ரக பாரம்பரிய ரகம்லாம் நம்மளே வாங்கிட்டு வந்து நிலத்தில் விளைஞ்சது தான் நம்ம விதையை எடுக்க போகிறோம். இனிமேட்டு நிறைய ரகம் நம்ம வாங்கிட்டு வரோம், ஆனால் போட்டால் முளைக்க மாட்டேங்குது, முளைப்பின் திறனே இருக்க மாட்டேங்குது. அது என்ன காரணம்னு எனக்கும் சரியாக புரியல. இது போட்டு நம்ம நிலத்தில் விளைஞ்சது, இதை தான் விதைக்காக எடுத்து வைக்க போகிறோம். நீங்களும் இது மாதிரி விதையை உற்பத்தி பண்ணுங்கள், அனைவருக்கும் கொடுங்க. இயற்கை விவசாயம், தற்சார்பு விவசாயத்துக்கு வாங்க, அனைவருமே பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.